ஹே டியூட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அன்கான்சியஸ் டாக்கிஸ். இது மாதிரி போன வீடியோவில் ஒரு கதை ஸ்டார்ட் பண்ணி விட்ருப்போம். 2800 ஒருத்தன் வந்திருப்பான். அது மாதிரி ஒரு கதை வந்து அது போன வீடியோ பார்த்தவங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சது. அதோட கண்டினியூஷன் தான் இந்த கதை. இப்போ வந்து நம்ம சைரன் வந்து கருப்போட வீட்டுக்கு போயிட்டான். கருப்போட வீட்டுக்கு போயிட்டோன்னே நம்ம ஆள் இது மாங்காய் டேஸ்ட்டு பிடிச்சி போய் எல்லா மாங்காவையும் அடித்து நொறுக்கிட்டான். சைரன் அடித்து நொறுக்கினவனுக்கு ஒரு விஷயம் தெரியலை. என்னென்னா, அவன் இத்தனை நாள் வந்து வெறும் டேப்லெட் சாப்பிட்டே வந்து உயிர் அது வந்து டேப்லெட் சாப்பிட்டே வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அந்த டைஜஸ்ட் ஆகாது. ஸோ வந்து அது கொஞ்சம் கஷ்டப்படும், டைஜஸ்டாக வந்து கஷ்டப்படும்ல. அப்போ வந்து அவன் வயிற்றுலேருந்து குரு குருன்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. குருன்னு சத்தம் கேட்கவும் சைரன் வந்து கருப்பை பார்த்து, ஏய் கருப்பு, என் வயிற்று அவன் வந்து கொஞ்சம் வித்தியாசமான பாஷையில் பேசுகிறவன்ல. ஸோ வந்து இப்படி பேசக்கூடாது. எப்படி சொல்லணும்னா, கருப்பு, என்னோட இன்டர்னல் சிஸ்டத்தில் பயாலஜிக்கல் எரர் காட்டுது, இதுதான் பசிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே நம்ம ஆளு கருப்பு, ஏய் இஷ்டத்துக்கு மாங்காவை போட்டு விளாசிட்டு இப்போ வந்து ஒழுங்காக சிரிக்காமல் அது வந்து வயிற்ற கலக்குது போல், ஓ கக்கூசுக்கு வா, எங்கே இருக்குது கக்கூஸ், நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கூப்பிட்டு போக, அப்போ வந்து அங்கே தான் வந்து அந்த டேப்பில் வந்து தண்ணி வரதை பார்க்குறான். அதை பார்த்து சைரனுக்கு ஒரே ஷாக்கு. என்னன்னா, அந்த பைப்பை திறந்தா தண்ணி வருது இல்லை, அவங்க ஊரில் வந்து தண்ணிங்கிற ஒன்று கிடையாது. தண்ணி அந்த இதை அதாவது அந்த லிக்யூடு வாட்டர் தான் வந்து கெமிக்கல் லிக்யூடை தான் வந்து ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதை தண்ணியை திறந்து விட்டு அதை குடிச்சு பார்க்குறான். அந்த தண்ணியை குடித்தா வந்து பியூர் H2O அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் எங்கள் ஊர் மியூசியத்தில் தான் இருக்கும், நீங்கள் என்ன பாத்ரூமில் வெட்டியாக கீழே ஊற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே நம்ம கருப்பு, இது எங்கள் ஊர் கார்பரேஷன் வாட்டர்றா, இதை ஏன்டா உங்கள் ஊர் மியூசியத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். சரின்னா அந்த பொழுதும் ஓடுனதுக்கப்புறம் சைரனும் கருப்பும் அவங்க வீட்டு மாடியில் வந்து படுத்துக்கிட்டு வானத்தை பார்க்குறாங்க. சைரனுக்கு வந்து அந்த வானம்லாம் வந்து வானத்தில் நட்சத்திரம் தெரியறதுலாம் புதுசாக இருக்குது. ஏன்னா வந்து அவன் வந்து ஒரு பபுள் சீல்டுக்குள்ளே தான் இருப்பான், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ வந்து வானத்தை கிளியராக பார்த்துருக்க முடியாது, அந்தளவு கிளியராக பார்த்துருக்க முடியாது. சூரியனை வந்து இருக்கிறத பார்த்துருக்க முடியாது, நிலா நட்சத்திரம் எதையுமே பார்த்துருக்க முடியாது அந்தளவு. ஸோ வந்து இப்போ பார்த்து அந்த அழகை ரசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவனோட அந்த ரிஸ்ட் வாட்சில் வந்து ரெட் கலர் பிளிங்க் ஆச்சுல, இப்போ வந்து ரெட் கலர் பிளிங்க் ஆகி திடீர்னு ஒரு ப்ளூ ஹோலோகிராஃபி ஸ்க்ரீன் வந்து வெளில வந்து அவன் அந்த லேபில் வெடித்ததெல்லாம் ஃப்ளோ ஆகி அந்த இதுலலாம் வந்து வெடித்தது எல்லாத்தையும் வந்து டப்புன்னு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி ஷோ ஆகிட்டு டேஞ்சர் அலாட் அப்படிங்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு ஆஸ்ட்ரோநாட் மாதிரி வந்து ஒன்று விழுந்த என்னன்னு பார்த்தா ஒரு ட்ரோன் வந்து எந்திரிச்சு வந்து நிற்கிது, ஒவ்வொரு இடமா ஸ்கேன் பண்ணுது. அது என்ன ட்ரோன்னா, இது பயோஸ்கேனர் ட்ரோன்பாங்க. அவனை தேடி வந்ததுக்கு, அதாவது அந்த மனுஷன் வந்து இங்கே வந்ததுக்கானா அப்படிங்கிற ஸ்கேன் பண்ணுறதுக்காண்டி அந்த ட்ரோன் வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த ட்ரோன் வந்து ஸ்கேன் பண்ணுறப்போ வந்து கரெக்டாக அந்த ரெட் புள்ளி வந்து நம்ம கருப்போட நெத்தியில் இருக்கவும் நம்ம சைரன் வந்து தாவி வாயை பொத்திக்கிட்டு, வேட்டையன் வந்துட்டான், ஓடணும் அப்படின்னு சொல்கிறோம். உடனே வந்து அந்த ட்ரோன் தேர்ந்து தப்பிச்சு சைக்கிளை எடுத்து வேகமாக ஓட்டி போகிறாங்க. பின்னாடியே ட்ரோன் துரத்துறதை பார்த்துக்கிட்டு நம்பால் கருப்பு வந்து தோப்புக்குள்ளே வண்டியை விட்டோம். சைக்கிளை விட்டு அங்கே போய் சைக்கிளை வந்து உள்ளே விட்டோன்னா வந்து ட்ரோன் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா வந்து தோப்பு வந்து ஒவ்வொரு அடர்த்தியாக இருக்கும்ல, ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. உள்ளே போனோடனே சைரன் வந்து பெரிய ஒரு ஆலமரத்தை பார்க்குறான். ஆலமரத்தை பார்த்தோன்னா அங்கேயும் பார்த்து ஆச்சரியப்படுறான். ஏன்னா வந்து அந்த ஒரு ஆலமரம் வந்து எந்தளவு ஆக்சிஜனை வெளில விடும் அப்படின்ட்டு அவனோட ரிஸ்ட்டு வாட்சை கழட்டி
அதோட வேரில் வைக்கிறான். வச்சு இது மாதிரி சொல்கிறான், இந்த மரம் வந்து எவ்வளோ ஆக்சிஜனை வந்து வெளில விடுது, இதோட லீஃப்லேருந்து எல்லா எனர்ஜி சோர்ஸ் எல்லாம் எடுத்து இது எல்லாருக்கும் ஆக்சிஜனை தருது. எங்கள் ஊரில் வந்து ஆக்சிஜன் 1 லிட்டர் ஆக்சிஜன் எடுக்கணுன்னா 10 மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி செய்தன்னு சொல்ல, இது எவ்வளோ பெரிய மிஷின், இது நல்ல மிஷினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே கருப்பு வந்து, இது ஒன்றும் மிஷின் இல்லை, இதுக்கும் உயிர் இருக்குது, இது எங்கள் தாத்தா வச்சது அப்படின்னு கருப்பு சொல்கிறான். சொன்னோன்னே சைரன் வந்து அந்த மண்ணை எடுத்து கையில் பார்த்துட்டு, எங்கள் ஊரில் வந்து வெறும் மெட்டல் தரை தான் இருக்கும், இங்கே வந்து மண் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச இந்த மண்ணில் தான் ஒரு உண்மையான உயிர் இருக்குது, இந்த மண்ணிலேருந்து தான் எல்லாமே உருவாகுது, இந்த மண்ணை மட்டும் இறந்துடாதீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த ட்ரோன் வந்து உள்ளே வந்தது. உள்ளே வந்தோடனே எல்லாம் வந்து திருப்பி இந்த எமோஷ்னல் டாக்லேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓட ஆரம்பித்தோன்னே நம்பால் வந்து அந்த கேஜெட்டை வந்து தட்டி தட்டி பார்க்குறான். அது பேட்ரி லோவாக இருக்கிறதுனால ஒர்க் ஆகிட்டு வர மாட்டேங்குது. சைரன் தட்டி தட்டி பார்த்துட்டு ஒர்க் ஆகலன்னொன்னே உடனே நம்பால் கருப்பு டைலாக் பேசுகிறான். ஏய், நீங்கள் தான்டா கேஜெட் நம்பி வாழ்கிறாங்க, நாங்கள்லாம் அப்படின்ட்டு கோலியை தூக்கி பாக்கெட்லேருந்து எடுக்கிறான். எடுத்து அது தேன் கூட்டுக்கிட்டே வரப்போ கரெக்டாக தேன் கூட்டை அடித்தோன்னே ட்ரோனு வந்து தேனி போய் காலி பண்ண ஆரம்பிச்சது. உடனே வந்து சைரன் ஆச்சரியப்பட்டு, த நேச்சர் இஸ் அ வெப்பன், இந்த வெப்பன் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே கருப்பு, இல்லை இது நேச்சருங்கிறது வெப்பன் கிடையாது, இது எங்களோட நண்பர்கள், இந்த தேனியெல்லாம் எங்களோட நண்பர்கள், இங்கே வாழ்கிற எல்லா உயிரும் என்னோட நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வேகமாக போய் அந்த ட்ரோனை எட்டி எட்டி உதைக்கிறான் கடுப்பில், நம்பால் கருப்பு உதைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரோனை எடுத்துக்கிட்டு ஏன்னா வந்து பேட்ரி லோவாக இருக்குல்ல, ஸோ வந்து சைரனுக்கு வந்து பேட்ரி லோவாக இருக்கிறதுனால அந்த ட்ரோனை எடுத்துக்கிட்டான். அப்போ வந்து நம்பால் கருப்பு வந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறோம். அது என்ன இடம்னு பார்க்கணுன்னா இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வைங்க. அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.